வணக்கம். அறிவோம் அஸ்ட்ரோ சேனலில் நம்ம இன்றைக்கி சில கிரக சேர்க்கைகளுக்கான தொழில்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு பெருசாக ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் போதும், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். உங்களுடைய குடும்பத்தினருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ யாருக்கும் அவங்களுக்கு பார்க்கணுன்னாலும் அவங்களுடைய ஜாதகம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். இந்த கிரக காம்பினேஷன் இருந்து அந்த கிரகங்களுடைய தசையோ புக்திகளோ நடக்கும் சமயத்தில் இந்த மாதிரியான தொழில்கள் அமையலாம். ஸோ அது என்னென்ன மாதிரியான கிரக சேர்க்கை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சூரியனோட குரு சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் இருக்கும்? சூரியனோட குரு சந்திரன் சேர்ந்தும் இருக்கலாம், அல்லது சூரியன் சந்திரனும் சேர்ந்து குருவோட பார்வையிலையும் இருக்கலாம், அல்லது சூரியனும் குருவும் சேர்ந்து சந்திரனுடைய பார்வையிலையும் இருக்கலாம். ஆக கிரக பார்வையோ சேர்க்கையோ இந்த 3 கிரகங்களோட சேர்க்கையில் இருக்கும்போது பெரும்பாலும் அவங்க வந்துட்டு ஒரு வியர்வை சிந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு ஏசியில் குழுன்னு இருந்து வேலை செய்யலாம். அப்படி ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெப்பம் மிகுந்தியான ஒரு கிரகம். அது குரு சந்திரன் அப்படிங்கிற 2 மாபெரும் சுபர்களோட இதில் இருக்கும்போது அவருடைய வெப்பம் தனியும். ஸோ அப்போ அவங்க அந்த சூரியன்கிற தொழிலுக்கு காரக கிரகம். இப்போ இந்த சூரியன் வெப்பம் தணிஞ்சு இருக்கும்போது அவங்களால போயிட்டு ரொம்ப வியர்வை சிந்தி வெயிலில் வேலை செய்ய முடியாது. அதனால் அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தொழில் தான் செய்வாங்க. பட் அதை கூட அவங்க ரொம்ப எப்போவுமே ஒரு ஏசிக்குள்ளே நிழலில் இருந்து செய்கிற மாதிரியான தொழிலாக தான் இருக்கும். அண்ட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில், ஃபுட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறதோ இல்லை ஒரு பெரிய ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சூரியன் குரு சந்திரன் சேர்க்கையில் இருக்கவங்களுக்கு நடக்கும். அண்டு 2வது கிரக சேர்க்கை அதே சூரியன் குருவோட செவ்வாய் சேர்ந்து இருக்கும்போது என்ன நடக்கும், அல்ல செவ்வாயோடைய பார்வையில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செவ்வாய் ஒரு அதிகாரமிக்க கிரகம். ஸோ ஒரு விஷயத்தை அதிகாரமாக நிர்வாகம் பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு உயரிய பணியில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசு பணியே கூட ஒரு உயரிய பணியில் இருக்கிறது, அதிகாரமிக்க பதவிகளில் இருக்கிறது, இதெல்லாம் செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வரும். அப்போ இந்த சூரியனோட குரு செவ்வாய் சேரும்போது அவங்க ஒரு அரசு பணியில் பெரிய நிர்வாகத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரியான ஒரு நிர்வாகத்தில் இருப்பாங்க. கோவில் கட்டுவாங்க. கோவில்கள் அவங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கோவில் கட்டணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய குலதெய்வ கோயில்கள் இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே இவங்களே முன்னாடி நின்று எடுத்து நடத்தி அதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்புறமா ஏதாவது பொது காரியங்கள்லாம் நடக்குது ஊர்லேயோ இல்லை எந்த ஒரு பொது காரியங்கள் அவங்க வாழ்விடத்தில் அது சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் எங்கெல்லாமோ ஒரு பொது காரியம் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு சின்ன லெவலோ பெரிய லெவலோ அந்த ஒரு கூட்டத்துக்கு அவங்க ஒரு தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பாங்க. ஒரு கோவிலே ஒரு பெரிய அன்னதான விழா நடத்துகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சி சார்ந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு பொது காரியமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க அதை தலைமை ஏற்று நடத்தி கொடுப்பாங்க. இல்லை வேறு யாருக்கும் ஒரு 10 பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு விழாக்கள், அப்பவும் அவங்க முன்னாடி நின்று அந்த ஒரு விஷயத்தை தலைமை ஏற்று பொறுப்பாக நடத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த சூரியனுடைய குரு செவ்வாய் சேர்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். உங்களோட பிள்ளைங்களுக்கு கூட இந்த கிரக சேர்க்கும் போது சில நேரங்களில் அவங்க ஐஏஎஸ் எழுதலாம், ஐபிஎஸ் எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி போன்ற இந்த உயரிய பதவிகள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா. ஒரு 4 பேர் நின்று அவங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க. அவங்க அரசியல் அதிகாரத்தில் ஒரு பெரிய இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிரக சேர்க்கைக்கு அதுக்கு உதவும். அடுத்தது சூரியனோட சனி சேர்ந்தால் எப்படி இருக்கும்? சூரியன் ஒரு தலைமை கிரகம். சனி அவங்களுக்கு கீழே, அதாவது ஒருத்தருக்கு கீழே வேலை செய்கிற அடிமை ஜீவனம் அப்படின்னு செய்கிற ஒரு கிரகம் சனி. இப்போ இந்த சூரியனும் சனியும் 2 முரண்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரும்போதோ அல்லது எதிரில் இருந்து ஒன்றுக்கு பார்த்துக்கும் போதோ அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை இருக்கும், என்ன மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னா
பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய இதில் இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல பக்கா அரசு அடிமை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கவர்மெண்ட் வேலை செய்கிற எல்லாருமே வந்துட்டு பெரிய அரசியல் அதிகாரத்தெல்லாம் இருக்கணும்னு கிடையாது. அரசில் மற்ற கீழ் லெவல் ஜாப்ஸ் எல்லாமே அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து இருப்பாங்க. நிறைய வந்து கணக்கு எழுதுகிறவங்க, அதாவது ரெண்டாவது வந்து ஃபேமிலியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு குலத்தொழில் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்பா தாத்தா இதை பண்ணார், அடுத்தது அப்பா அந்த தொழிலை கண்டினியூ பண்ணார், அடுத்தது பேரனும் அதே தொழிலை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பரம்பரையாக வர்ற குலத்தொழில்களை எடுத்து செய்கிறது. அப்புறம் வந்து எலும்புக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பரம்பரையாக இவங்க வந்து கட்டிட்டு வருவாங்க, எலும்புக்கெல்லாம் வந்து வைத்தியம் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. இதுவே படிச்சுட்டு டாக்டராகவும் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இது இல்லாமல் தொழில் முட வைத்தியசாலை, எலும்பு மூட்டு வைத்தியசாலை அப்படிலாம் போட்டு பரம்பரை தொழிலாக வந்து கட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ இரண்டுக்குமே வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள். இதுவே இந்த சூரியனோட சனியும் செவ்வாயும் சேரும்போது அவங்க வந்து ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனாகவும் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து வெறும் சர்ஜரி இல்லாமல் சும்மா கட்டும்போது சூரியன் சனி மட்டும் வந்துடுவாங்க, செவ்வாய் வராது. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து மக்கள் தொடர்பு பணிகள், அதாவது நீங்கள் அரசியல்லையே நிற்பாங்க, அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பியெல்லாம் ஆகணும்லாம் நினைக்க மாட்டாங்க. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலர், வார்டு எலெக்ஷன், வார்டு மெம்பராக இருக்கிறது, பஞ்சாயத்து யூனியன், இது ரிலேட்டடில் தினமும் மக்களோட சேர்ந்து பழகி மக்களோட தேவைகளை கேட்டறிஞ்சு அவங்களுக்கு சேவை செய்கிற வகையில் ஒரு மக்களுக்கு செய்கிற சேவை. ஆனாலும் இவங்க வந்து அது இடத்துல ஒரு பதவியில் ஒரு பதவியில் நின்று அவங்களுக்கு வந்து மக்கள் தொடர்பு பணிகள் செஞ்சு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அடுத்தது சூரியனோட குருவும் புதனும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இந்த குருவும் புதனும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுக்குற தொழில், டீச்சர் தொழில் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே வந்து சூரியனும் சேரும்போது அங்கேயே அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் மாதிரி இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு அட்மின் லெவலில் ஆஃபீஸில் அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள அங்கேயே வந்து இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் எல்லாருமே சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் பேர் வந்து அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் உட்காரலாம், அங்கேயே வந்து கிளரிக்கல் ஜாப்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த உள்ளர ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, சில நேரம் பார்த்திங்கன்னா கோயிலில் கூட சிலருக்கு வந்து ட்ரஸ்டியாக அங்கே வந்து உட்காந்து கணக்கு எழுதுகிறவங்க, ஏதாவது இப்போ அறநிலையத்துறை, அறங்காவல்துறை, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. சிலருக்கு பரம்பரை தொழில்களாகவும் அது அமையும். அவங்க அப்பா வந்து அந்த வேலையை செஞ்சிட்ருப்பார், அப்பாவுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு அதே வேலையை கொடுப்பாங்க. இதே அப்பா வந்து இந்த கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்தார்ப்பா, நீங்கள் அந்த அடுத்தது நீங்கள் அதை எடுத்து பார்த்துருக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அடுத்தது அந்த மாதிரி பரம்பரையாக அந்த வரும். இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனோட குரு புதனும் சேரும்போது வரும். அடுத்தது சந்திரனோட குரு, கேது, செவ்வாய், இந்த 4 கூட்டு கிரகங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? சந்திரன் ஒரு கார்னர், கேது, குரு, செவ்வாய் 4மே 4 கிரகங்கள். இப்போ இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ ஒன்று இருக்கும்போது என்ன மாதிரியான தொழில்கள் அமையும் அப்படின்னு பார்த்தா, பட்டு நூல் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்புறமா பருத்தியை வச்சு பருத்தி நூல் செய்கிறவங்க, நெசவு அதையே வந்து அந்த நூலை வச்சு நெசவு செய்கிறவங்க, அதில் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறவங்க, அந்த பட்டு நூலை வச்சு நெசவு பண்ணுறவங்க. ஸோ அப்புறமா வந்து இந்த கோயில்கள்லாம் வெளியில் உட்காந்து வியாபாரம்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சு கடை போட்டு விற்றுட்ருப்பாங்க கோயில்களுக்கு வெளியில். அந்த கோயிலுக்கு தேவையான ஜாமான்களை வந்து விற்கிறவங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சந்திரன், குரு, கேது, அது கூட செவ்வாய், இவங்க 4 கிரகங்களோட காம்பினேஷனில் வரும். அடுத்தது சந்திரனோட செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் என்ன மாதிரியான வேலை செய்வாங்க? செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு ஹார்டான கடினமான ஒரு வேலையை செய்கிறவங்களாக இருப்பாங்க. இது கூட சந்திரனும் சேரும்போது அவங்க வந்து எப்படி என்ன மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கும். அப்புறமா விவசாயம்
ஏன்னா செவ்வாய் சனி சேரும்போது ஒரு விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி வேலை செய்கிற ஒரு விவசாயியாக இருப்பாங்க. அப்புறமா டிரைவர் தொழில் பண்ணுவாங்க. வாகனத்தை நிறைய ஜாமான்களை ஏற்றிக்கிட்டு போகிற கனரக பெரிய இந்த மாதிரியான வேன்கள், ட்ரக், நிறைய குட்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரியான பெரிய பெரிய வண்டிகள், லாரிகள் இதெல்லாம் ஓட்டுற டிரைவராக இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ட்ரிப்ஸ் நிறைய அடிப்பாங்க. சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு டேயில் போயிட்டு வர மாதிரி நிறைய ஷார்ட் ட்ரிப்ஸை வந்து ஒரு குறுகிய பயணத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவர், குறிக்கிறவர் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஒரு அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சின்ன வண்டிகளை ஓட்டுறது. அப்புறமா ஜவுளி தொழில் பண்ணுறது, ஒரு நல்ல அழகான வேலைப்பாடு மிக்க ஒரு துணிகள் எல்லாத்தையும் காமிச்சு எடுத்து இந்த மாதிரியான அது சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் பண்ணுறது. ஏன்னா அங்கே சந்திரனுடைய ஒளி நல்லா வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அழகழகான ஆடைகள், ஃபேஷன் டிசைன், பெரிய நல்ல கடை, நல்ல இது வச்சுருப்பாங்க. நிறைய கலெக்ஷன் வச்சு ஃபேஷனாக லேட்டஸ்ட் ஃபேஷன்லாம் நிறைய கொண்டுட்டு வர்ற மாதிரியெல்லாம் கடைகள்லாம் வைப்பாங்க. அப்புறமா வந்து இயந்திரங்கள் நிறைய, மோட்டார் எல்லாத்துக்குமே இயந்திரங்கள். இப்போ நீங்கள் ஆட்டோமொபைலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸோ இல்லை வேறு நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட உதிரி பாகங்கள், இரும்பு பாகங்கள், எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இதெல்லாமே விற்கிற கடையாக கூட வச்சு வேலை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சந்திரனோட செவ்வாய் சனி சேர்ந்திருக்கும் போது செய்கிற வேலைகளாக இருக்கும். அடுத்தது சந்திரனோட சுக்கிரனும் புதனும் செய்யும்போது இங்கே வந்து ப்ராப்பராக சுக்கிரன் வரும்போது நிறைய ஃபேஷன் டிசைனிங்கோட சேர்ந்த லேட்டஸ்ட் டிசைனோட சேர்ந்த ஜவுளிகள் வந்து இங்கே விற்பனையாகும். அதாவது செவ்வாய் சனி சேரும்போது சந்திரனோட சேரும்போது ஒரு ஜவுளி பண்ணுற துணிகளுடைய வியாபாரமும், இங்கே சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால் இங்கே வந்து சந்திரனோட சேரும்போது பண்ணுற வியாபாரமும் வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விற்பனை பண்ணுவாங்க, அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்திங்கன்னா சந்திரனோடும் சுக்கிரனோடும் புதனோடும் சேரும். ப்ளஸ் இந்த பர்ஃப்யூம், சென்ட்டு இதெல்லாம் விற்கிறவங்களாக இருப்பாங்க. இப்போது ஒரு சாரீ விற்கிற கடைக்கும் ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் விற்கிற கடைக்கும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் விற்கிற கடைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போலாம் நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தனியாக வந்து ஒரு ஷோரூம்லாம் வச்சு விற்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சுக்கிரனும் சந்திரனோடும் சேரும்போது அது வந்துடும். அதுலேயே புதனும் சேரும்போது அவங்க அதுக்கு நல்ல மார்க்கெட்டிங்கும் பண்ணுவாங்க, ஆன்லைன்லேயே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமும் சந்திரனோட சுக்கிரனும் புதனும் சேரும்போது வந்துடும். அடுத்தது சுக்கிரன் புதன் மட்டும், வெறும் சுக்கிரன் புதன் மட்டும் சேர்ந்துருக்கு, சந்திரன் இல்லாமல் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதன் அது அவங்களுக்கு என்னன்னா பேசி பிழைக்கிற தொழில்கள் நிறைய. ஏன்னா அங்கே வந்து புதன் வந்து நிறைய பேச்சுக்கான காரக கிரகம், அது மூலமாக சம்பாதிக்கிற தொழில் வரும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா லாயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேசுவாங்க, வழக்கறிஞர்கள். அவங்களால பேசினா தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ இந்த சுக்கிரன் வந்து பொருளாதாரத்தை கொண்டுட்டு வருவார், புதன் வந்து பேசி பிழைக்கிறவர். ஸோ இதன் பேசுனதன் மூலமாக சம்பாதிக்கிற தொழில்களை புதனும் சுக்கிரனும் குறிக்கும். அப்புறம் வந்து சுக்கிரன் வந்து கலைகளுக்கு காரக கிரகம், புதன் வந்து எழுதுறதுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ நிறைய ஒரு கலைஞர்களை புதனும் சுக்கிரனும் சேர்ந்தோம்னா கலை நயம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெரிய கலைஞர்களை உருவாக்குறது இந்த கிரக காம்பினேஷன். அப்புறம் துணி வியாபாரம், அது முன்னாடியே சொன்ன மாதிரி அது துணி வியாபாரம் ஜவுளியில் அதுலேயும் வந்துடும். தென் வந்து நிறைய பேர் வந்து அதிலே ஆன்லைனில் பண்ணுறவங்க இது மாதிரிலாம் இருப்பாங்க. பேசிக்காக துணி வியாபாரம் பண்ணுறவங்க அப்படிங்கிறதுன்னு வச்சுக்கலாம். அது ரிலேட்டடில் எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். அடுத்தது பேங்கர், அதாவது இவங்க வந்து பெருசாக போய் ஒரு ப்ராப்பராக ஒரு பேங்க் வச்சு நடத்தணும்னு அவசியம் இல்லை. இவங்களே ஒரு சொந்தமாக இப்போ ஒரு கிராமத்தில் இருந்தாங்கன்னா கூட அங்கே வந்து அவங்க தான் அந்த ஊர்களுக்கெல்லாம், அந்த ஊருக்கே ஃபண்டு அப்பப்போ வந்து காசு அவங்கக்கிட்ட போனால் நமக்கு காசு கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போவாங்க. சீட்டு பிடிப்பாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு சீட்டு கட்டுவாங்க, மற்றவங்க கொண்டு வந்து அவங்க காசெல்லாம் இவங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ இவங்க சீட்டு கட்டி அந்த காசில் இவங்களுக்கு வருமானம் வரும். இந்த மாதிரி இவங்க ஒரு பேங்கராக இருப்பாங்க, ஒரு மினி பேங்கராக இவங்க இருப்பாங்க. அப்புறம் முன்னேறிய நாகரிகத்தின் அனைத்து வகையான தகவல் தொடர்பு சாதனங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு என்னென்னலாம் வருது, புதுசாக ட்ரெண்டியாக பேசலாம். இதே ஒரு ஹெட்செட் இருக்கும்,
இப்போ இந்த ஹெட்செட்டே பார்த்திங்கன்னா சும்மா காதில் வச்சு பேசுகிறது வேறு, வயர் இருக்கிறது வேறு, வயர் இல்லாமல் வர்றது வேறு, ப்ளூடூத்தோட கனெக்ட் ஆகிக்கிறது வேறு, காதில் இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு இப்போ ஒரு அந்த மாதிரி ஒவ்வொரு லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் வர புதுசாக எல்லா சாதனங்களுமே இதில் பார்த்திங்கன்னா இந்த புதன் சுக்கிரன் காம்பினேஷனில் இருக்கவங்க இந்த காம்பினேஷனில் இருக்கவங்க அந்த மாதிரி கடைகள் வச்சு வியாபாரம் பண்ணுறது, ஸோ இது சம்மந்தப்பட்ட தொழில்களை அவங்க பண்ணணுமாங்க. அடுத்தது சந்திரனோட சனி. இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் பார்த்திங்கனாலே சந்திரன் வந்து அதான் சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு நாளில் செஞ்சு முடிக்கிறது, தண்ணி லிக்விடான ஐட்டம் பாலும் இருக்குது. ஓகே, அதே லிக்விடான ஐட்டம் எண்ணெயும் இருக்குது. ஸோ இந்த மளிகை கடையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மளிகை கடையில் டெய்லியுமே அன்னன்னைக்கு வாங்கிட்டு போகிற பொருட்களும் விற்பாங்க. அது பெரும்பாலும் சனி வந்து பலசரக்கு கடைகளை வந்து பெரிய ஹைஃபை கடை இல்லாமல் நிறைய அங்கங்கே குமிச்சு நிறைய விஷயங்களை வந்து அன்னன்னு தேவைக்கு எல்லா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இல்லாமல் ஒரு கீழே இருக்கிற ஒரு அண்ணாச்சி கடை மாதிரி ஒரு சின்ன கடைகளில் அன்றாட பொருட்களை வந்து வாங்கிட்டு போகிற மாதிரியான கடைகள் வச்சுட்டு இருக்கிற ஒரு பலசரக்கு கடையோ ஒரு மளிகை கடையோ இந்த மாதிரி கடைகள் எல்லாமே இந்த சனி குறிப்பார். அதுலேயும் சந்திரன் வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ், அன்னன்னைக்கு வந்து கெட்டு போகிற ஐட்டம், இல்லை தண்ணியாக லிக்விடாக இருக்கிற ஐட்டம், ஸோ இந்த மாதிரி பொருட்களை வந்து விற்கிறது. மளிகை கடை, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடை, உப்பு விற்கிறது, உப்பு, பால், தென் எண்ணெய், அப்புறமா ஃபுட் ஐட்டம்ஸே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு சாப்பாடை வந்து திரும்ப வச்செல்லாம் மறுநாள்லாம் இது விற்க முடியாது. ஸோ அன்னன்னைக்கு அது கெட்டு போயிடும். அன்னைக்கு செஞ்சதை அன்றைக்கி அது காலி பண்ணணும். இந்த மாதிரியான ஒரே நாளில் முடிக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் விற்கிறது. தென் அப்புறமா வாழை இலையெல்லாம் விற்பாங்க பார்த்திங்களா. இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நீங்கள் விற்கலன்னா மறுநாள் அந்த இலை காஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த இலை வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி தான். ஃபுட் ஐட்டம்ஸில் எல்லா டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸும், ஜூஸ் கடை, அப்புறமா இந்த எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும் இல்லையா, கரும்பு ஜூஸு, பால், இது மாதிரி எல்லா அன்னன்னைக்கு பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எதெல்லாம் விற்கிறாங்களோ அதெல்லாமே சந்திரனும் சனி காம்பினேஷனில் வந்துடும். ஆனால் ஓன் பிஸ்னஸாக இருக்கும், இதெல்லாமே தொழிலாக தான் இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு வந்து அதை வந்து விற்றுடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். தென் குருவும் சுக்கிரனும் காம்பினேஷன். இதில் பார்த்திங்கன்னா குரு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சம்மந்தப்படுது. குரு ஒரு பெரிய லட்சக்கணக்கான பெரிய வேல்யூவில் இருக்கிற அதிக மதிப்பிலான ஒரு பணம் வச்சுருக்கிற ஒரு கிரகம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வர்ற பணத்தை குறிக்கிறது. இப்போ இந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது அது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு பேங்க்குன்னு வச்சு நடத்துறது. இப்போ இந்த மணப்புரம் கோல்ட் ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் பேங்க்கும் இருக்குது, ஆனால் இது ப்ரைவேட்டாகவும் நிறைய இருக்குது. ஒரு 2 பெரிய பணத்தை குறிக்கிற கிரகங்கள் சேரும்போது அந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலதனமாக இருக்கும். அதுதான் அங்கே மெயினாக இருக்கும். போய் ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான இது. ஒரு நிதியகம், நகை அடகு கடை, நீங்கள் போய்ட்டு ஒரு நகையை கொண்டு போய் அங்கே போய் அடகு வச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வரலாம். அப்புறமா அதுலேயுமே சுக்கிரன்லேயுமே நீங்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் இருக்குது. பெரிய தங்கம் விற்கிற கடை, அதாவது ஜுவல்லரிஸ் ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இப்போல்லாம் தான் ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா பெரிய தங்கம் சேர்த்து வெள்ளி சேர்த்து நெய்கிறது, இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் ட்ரெஸ்ஸு வந்து இப்போல்லாம் போடுறதெல்லாமே இருக்குது இப்போல்லாம். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி ரொம்ப உயர்தர பொருட்கள், ஆடைகள், ஆபரணங்கள், நகைகள், ஜுவல்லரிஸ் ஷாப்ஸு, இதெல்லாமே பேங்க்கு கோல்டு லோனை வச்சு கொடுக்குற அந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்து குருவும் சுக்கிரன் காம்பினேஷனில் இருக்கிறத வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற தொழில்கள் அமையும். அடுத்தது குரு சுக்கிரனோட ராகுவும் சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் இதையே கொஞ்சம் கவர்ச்சிகரமாக காட்டுறது. இப்படி குருவும் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு சினிமா எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை முதலீடு செய்வாங்க. முதலீடு எதுக்கு செய்வாங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சினிமாக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்காக இங்கே வந்து சுக்கிரன் வந்து கலை, சினிமா இதெல்லாத்தையும் குறிக்கும். குரு அதுக்காக பணம் போடுற ஒரு பெரிய பேங்கராக, ஒரு ப்ரொடியூசராக குறிக்கும். இந்த ராகு வந்து அதன் மூலமாக
ஒரு ஒரு நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா அங்கே ஒரு 1,00,000 ரூபாயை வெளியில் எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய திட்டத்தோட அதை வந்துட்டு ஒரு மல்டி லெவலில் ஒரு பெரிய மேக்னிஃபை பண்ணி காட்டுற அளவுக்கு பெரிய பெரிய படங்கள், ஒரு ஃபோட்டோஷாப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு குட்டி ரூம்குள்ளே வச்சு தான் எடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெளியில் ஆடு பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப கவர்ச்சிகரமான ஆட் எல்லாமும் கூட எடுப்பாங்க. அப்புறம் வந்து இந்த நிறைய இந்த செல்ஃபோனு, கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி டிவிஷன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக நிறைய வருதே. இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோனே எடுத்துட்டிங்கன்னா அதில் தான் எக்கச்சக்கமான மாடல் நிறைய லேட்டஸ்ட்டு இதெல்லாமே வந்திருக்கு இல்லையா, விற்கிற கடைகள். ஸோ இப்போ இந்த மாதிரி பெரிய ஆப்பிள் ஷோரூம் மாதிரி, அந்த மொபைல் ஷோரூம், இந்த மாதிரி ஒரு பெரிய நீங்கள் பார்த்தோன்னே சின்ன கடையாக தோணாது. அது உங்களுக்கு ஒரு சின்ன மொபைல் ஷாப் மாதிரி தோணாது. அது ஒரு பெரிய ஷோரூம் மாதிரி தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோரூம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்ச்சிகரமாக, ஒரு ஆடம்பரமாக, ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் ஒரு பெரிய ஷோரூம் வைக்கணும். ஒரு பிராண்டடான ஒரு இந்த ஃபேஷன் டிசைனிங் மாதிரியான ஒரு பெரிய ஷோரூம் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போதே ஒரு பெரிய ஹைஃபை, இதெல்லாம் பெரிய ஒரு ஹைஃபை ஷாப்புப்பா அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு தோணணும். அந்த மாதிரியான ஒரு ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு, சுக்ரன், ராகு இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்டு, ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டு, படம் எடுக்கிறது, ஆட் எடுக்கிறது, ஆட் ஃபில்ம்ஸு இதெல்லாமே எடுக்கிறது. ஸோ இது சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே இந்த குரு சுக்கிரனோட ராகு சேரும்போது நடக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவும் சூரியனும் கண்டிப்பாக, குரு சூரியன் காம்பினேஷன். சூரியன் வந்து கவர்மெண்ட், அரசு. குரு பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு பெரிய தலைமை பதவியை குறிக்கிறது. நீங்கள் ஒரு அரசில் ஒரு பெண் குருவும் சூரியனும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை நடத்துது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு தலைமை பதவிக்கு ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. அதுலேயும் அரசு சம்மந்தப்பட்ட தலைமை பதவிக்கு, அரசியலில் ஒரு பெரிய, ஏன்னா எல்லாருமே எம்எல்ஏ, எம்பி ஆகிறது கிடையாது. ஸோ ஒரு சிலர் மட்டும்தான் ஆக முடியுது. அந்த ஒரு சிலருக்கும் கண்டிப்பாக குரு சூரியன் இப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும். பிஎம், சிஎம் இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங் ஆளுங்க, பெரிய எம்பியாக இருக்கிறது, ஒரு இவங்கள என்ன சொல்கிறது ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டுகள், மக்கள் தொடர்பு இல்லாமல் அவங்கள போய் உடனே ரீச் பண்ண முடியாது. அவங்கள சுற்றி பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரீச் பண்ண முடியாத தலைவர்கள், பெரிய போஸ்ட்டில் இருக்கிற தலைவர்கள், பெரிய நிர்வாக பதவியில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த குரு சூரியன் காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஓகேங்க, நம்ம இது போல் இன்னும் நிறைய மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஜாதகத்திலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்திலேயோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.